சீர்காழி அருகே சுரங்க வழிப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் சாலையை கடப்பதற்கு கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்தான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நத்தம் என்ற கிராமத்தில் கொள்ளிடம் முதல் தரங்கம்பாடி வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்றது. அதேபோல கடலூர் மாவட்டம் பூண்டியாங்குப்பம் முதல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சட்டநாதபுரம் வரையிலும் 4 வழிச்சாலை பணிகள் நடைபெற்று முடிவடைந்தது. இதற்காக நத்தம் கிராமத்தை 2 பகுதியாக பிரித்து அதன் நடுவே 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது. இதனால் நத்தம் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் நத்தம் பகுதியில் 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு சாலையை கடந்து செல்வதற்காக சுரங்கப்பாதை தேவை என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி போராடி பெற்ற சுரங்கப்பாதை தற்போது பயன்பாட்டிற்கு இருந்தாலும் உரிய திட்டமிடல் இல்லாததால் சுரங்கப்பாதை சாக்கடை போல காட்சியளிக்கிறது. நான்கு வழிச்சாலைக்கு கீழ் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டாலும் மழைநீர் சாலையில் இருந்து ஓடி சுரங்கப்பாதைக்குள் தஞ்சம் புகுந்தது. மேலும் சுரங்கப்பாதையில் தேங்கிய தண்ணீர் இன்னும் அகற்றப்படாமல் இருப்பதால் மக்கள் பயன்படுத்த முடியாத வகையில் காணப்படுகிறது. பிளாஸ்டிக் கழிவுகளும் கொசு உற்பத்தியும் கூடவே மீன்களும் நீந்துவது என காட்சியளிக்கும் சுரங்கப்பாதை சிறிய நீச்சல் குளம் போல மாறியிருக்கிறது. இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்த விரும்பாத பொதுமக்கள் 4 வழிச்சாலையை கடப்பதால் விபத்தில் சிக்கும் சூழலும் ஏற்படுகிறது. ஆகவே சுரங்கப்பாதைக்குள் மழைநீர் தேங்காத வண்ணம் புனரமைத்து தருமாறும் 4 வழிச்சாலையின் நடுவே இருபுறமும் பாதுகாப்பாக செல்லும் வகையில் மைய பிரிப்பான் சாலை அமைத்து தருமாறும் நத்தம் கிராமத்தினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.